சுற்றுப்பயணம் என்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றிகளை அதிகரித்து கொண்டு போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை பெருந்தலைவர் வெண்ணிலிருந்து பார்த்தால் மன்னிக்க மாட்டார்கள். இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை பெருந்தலைவர் வெண்ணிலிருந்து பார்த்தால் மன்னிக்க மாட்டார்கள். நல்ல ஜோஷியராகலாம், அமைச்சராக. தமிழக மக்களை தயவு கூர்ந்து இந்தி கூட்டணி ஏமாளியாக நினைக்க வேண்டாம். இந்த தேர்தலிலே வாக்குச்சீட்டின் மூலம் உங்களை ஏமாளியாக்கி விடுவார்கள். தொடர்ந்து வேலூர் தொகுதியிலே 25 ஆண்டுகளுக்கு மேல் ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாக்காளர்களை கூட்டு குடும்பமாக நினைத்து அவர்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையிலே தொடர்ந்து பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, திட்டங்களை அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பரந்த எண்ணம் உள்ளம் கொண்ட வேட்பாளராக திரு ACS அவர்களை வேலூர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்தியிலே மீண்டும் பாஜக அரசு பிரதமர் மோடி தலைமையிலே அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தேவை. அதன் அடிப்படையிலே 100% வேலூர் தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று தருவதற்கு ஒரு வலுவான வேட்பாளர் என்று வாக்காளர்கள் நம்புகிறார்கள். நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாக்காளருடைய நம்பிக்கை புதிய நீதி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மீது வேலூர் மக்களுக்கு இருப்பதாகவே நான் நம்புகிறேன். அதனுடைய எதிர்பார்ப்பு நன்றாகவே மக்களிடம் தெரிகிறது. அவர்களுக்கு உறுதியாக அவர்கள் வாக்களிப்பார்கள். அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்தினுடைய பிரதமருடைய மென்மேலும் சுற்றுப்பயணம் என்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றிகளை அதிகரித்து கொண்டு போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு முறை பிரதமர் தமிழகத்திற்கு வரும்போது மேலும் மேலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே வாக்கு என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. மூப்பனார் பழமையான அரசியல்வாதி. அவருடைய மகன் GK வாசன் பிஜேபியில இருக்கிறது தவறான கூட்டணி அப்படின்ட்டு அவர்கள் மறைந்து 23 ஆண்டுகளாகிறது. அன்றிருந்த காங்கிரஸ் வேறு, இன்றிருந்த காங்கிரஸ் வேறு. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய மக்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான மாநிலங்களிலே அவருடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக செயல்படுகிறது. காங்கிரசுக்கு துரோகம் பண்ணவங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் லீடர் செல்வப்பிரமணியன் இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை பெருந்தலைவர் வெண்ணிலிருந்து பார்த்தால் மன்னிக்க மாட்டார்கள். இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கள்ளத்தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை பொறுக்க முடியாமல் திமுகவும் அதிமுகவும் கள்ள தொடர்பு வைத்து எங்களை தோற்கடிப்ப முயற்சி செய்வதுதான் இன்றைய உண்மை நிலை. சார், தமிழ்நாடு ஃபுல்லா பிஜேபி கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு இருக்கிறதுனால தான் அடிக்கடி மோடி வராருன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறார். அதில் தமிழகம் ஒன்று. தமிழகத்தின் மீது அவர்களுக்கு கூடுதல் மதிப்பு, மரியாதை. அதை தமிழக மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார். ஒரு சீட்டு கூட பிஜேபி வின் பண்ணாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு சீட்டு கூட பிஜேபி வின் பண்ணாது. நல்ல ஜோஷியராகலாம், அமைச்சராக. சென்னையில திமுக பேஸ் ஆன இடம், அங்க பிஜேபி போட்டியிடலாமா? சென்னையில திமுக பேஸ், அங்க பிஜேபி போட்டியிடலாமான்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலும் இந்தியாவில பேஸ் இல்லாம காங்கிரஸ் போட்டியிடுறப்ப பிஜேபி இந்தியாவில எந்த இடத்துலயும் போட்டியிடலாம். எல்லா இடத்திலையும் வெல்லக்கூடிய நிலை ஏற்படும். இன்னைக்கு காங்கிரஸ் கேரளாவில் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அங்க நின்றுருக்காரு. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எதிர்த்து அங்க நின்றுருக்காரு. இது சம்பந்தமா
பிசிகே தலைவர் வந்து அது பண்ணது தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தி கூட்டணி முரண்பாட்டினுடைய மொத்த வடிவம். கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கீரியும் பாம்புமாக இருக்கிறது. இங்கே 2 பேரும் கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் தமிழக மக்களை தயவு கூர்ந்து இந்தி கூட்டணி ஏமாளியாக நினைக்க வேண்டாம். இந்த தேர்தலிலே வாக்குச்சீட்டின் மூலம் உங்களை ஏமாளியாக்கி விடுவார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.